Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பிரபஞ்சம் என்ன தர போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see, ப்ளீஸ் spirit. கன்னி ராசிக்காரர்களுக்கு விர்கோ let's see. Please spirit. மணி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. சம்ஒன் சீட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை யாரையும் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சில குழப்பங்கள் இருக்கலாம். நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மணி ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். வர என்ன நைட் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது பட் எடுத்தோடனே நமக்கு வந்து ஜஸ்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகும் உங்களுடைய சுச்சுவேஷன். மணி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வர வேண்டிய மணி கொஞ்சம் வருது, வராமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு மணி வரல அப்படின்ற மாதிரி கூட இருந்துட்டு இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து பார்க்க முடியுது. மூன் கார்டு இருக்குது இல்லையா, அது மாதிரி ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஒவ்வொரு இமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். அதாவது அந்த ஒவ்வொரு இமோஷனல் ஆக வேண்டாம். வாட் இஸ் திஸ் 7 of Swords? சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அந்த அதாவது நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். Knight of Swords, 5 of Swords, 10 of Swords, 7 of Swords பார்க்கும்போது வேணும்னா உங்களை இரிட்டேட் பண்ணி ஏதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க வேணும்னே உங்களை குறை சொல்லி சும்மாட்டு ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. எதுவும் பேசாதீங்க. நீங்கள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணும்போது தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ விலகிருங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. நீங்கள் நம்பாத விஷயத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் ஜஸ்டிஸ்? வேர்ல்டு, லவர்ஸ், 3 of Pentacles. ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டாக இருக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னா, இல்லை அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்குன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பீங்க. அதுக்கு சிலருடைய அட்வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி போகுது. சில பேருக்கு மணி ரிலேட்டடாக, சொத்து ரிலேட்டடாக சம்வாட் உங்களுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி போகுது. உண்மை ஜெயிக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகேவா? வாட் இஸ் திஸ் மூன்? ப்ளீஸ் ஸ்பிரிட். டெவில், அகெயின் ஜஸ்டிஸ், ஹை பிரிஸ்டஸ். வாவ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கேஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. உங்களுக்கு மேபி சில பேர் கேஸ் ரிலேட்டடாக வந்து ஜெயிக்குமோ ஜெயிக்காதோ நினச்சிட்டு இருக்கலாம். ஓகே, உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களை சில விஷயங்களை நம்ப விடாமல் பண்ணுது. உங்கள் இன்ட்யூஷனை வந்துட்டு உள்ளுணர்வை கேளுங்க. ஓகேவா? சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுல கேட்டு அப்படியே நம்பாதீங்க. அதில் அது கரெக்டாக உண்மையா பொய்யான்றதை நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? யாரையும் சீட் பண்ண வேண்டாம்.
ஓகே, ஸோ நீதி நியாயம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது காட்சி பார்க்கும்போது. ஓகேவா? சீக்ரெட்ஸ் வந்துட்டு மேபி வெளியில தெரிய வரலாம் உங்களுக்கு. தேர்ட் பார்ட்டிஸ் அவங்க பண்ணின விஷயங்கள் சம் சீக்ரெட்ஸ் மே பி ரிவீல்டு அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் திஸ் 10 of Wands, ப்ளீஸ் ஸ்பிரிட்? ஸோ உங்களுடைய அதிகமான பிரச்சனைகள் அதுலேருந்து விலகி ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். ஓகேவா? நீங்கள் காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பர்சன் வரணும்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களா? ஏதோ சம்வாட் அது உங்களை நோக்கி வருதுன்னு பார்க்க முடியுது. அகெயின் நைட் ஆஃப் வாண்ட்ஸ். சில விஷயம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது, உங்களுக்கு தூங்க விடாமல் பண்ணுது. பட் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க முன்னோக்கி போகிறதுக்கு. அதில் என்னன்னா உங்களோட முயற்சி வந்து கண்டினியூஸாக தேவைப்படுது. அதுதான் அப்படி கொஞ்சம் நீங்கள் கவன சிதறல் இல்லாமல் முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் வாண்ட்ஸ்? குயின் ஆஃப் கப்ஸ், அகெயின் மூன். அதுதான் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸ்ட்ரென்த்து, கொஞ்சம் உங்களுடைய பொறுமை வேணும் உங்களுக்கு. ஒவ்வொரு இமோஷனல் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தெரியுது மணி ரிலேட்டடாக. ஸோ மெடிடேஷன் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ தியானம் பண்ணுங்க. ஈவன் ஒரு ஏர்லி மார்னிங் 4:30க்கு எழுந்துக்கோங்க. ஓகேவா? ஜபமாலை இருந்தால் ஜபமாலை வச்சுட்டு ஓம் மந்திரம் சொல்லுங்க. ஓகே, அது ஈஸி தானே. தியானம் செய்ய தெரியாதவங்க கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அந்த 3 o'clock பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டூ சம்திங். ஓகே, இஸ் இட் ஓகே? எஸ். நம்ம அடுத்ததாக வந்துட்டு கரியர் போகலாம். சாரி. ஸோ கரியர் பார்க்கலாம். சந்திரனை வந்து வணங்குங்க. அண்டு தண்ணி நிறையா குடிங்க. எப்பெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் ஆகுதோ டக்குன்னு தண்ணி எடுத்து குடிங்க. ஓகேவா? அண்டு குழப்பமான மனநிலை வரும்போதோ ஒரு பதட்டம் வரும்போதோ பயம் வரும்போதோ ஜஸ்ட் ஒரு அதான் ஏர்லி மார்னிங் இட்ஸ் மெடிடேஷனோ அந்த ஜபமோ பண்ணுங்க. ஓகேவா? அது ரொம்ப தேவை. அது உங்கள் சூழ்நிலையை மாற்றி தரும். ஸோ கரியரில் பார்க்கலாம். ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கலாம். Judgment, Devil, Empress. ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போதும் நிறைய மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆஹா, எத்தனை மேஜராக இருக்குன்னா 5 of Pentacles. டிசம்பரில் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜராக இருக்கு. ஓ மை காட், ஸ்டார். நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. வரிசையாக உங்களுக்கு மேஜராக இருக்கனா ரியலி ஐ எம் ஷாக்கிங். ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனோ டாக்ஸிக் சிச்சுவேஷனோ இல்லை வேலையிலேருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலோ அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுது. இந்த டெவில் எனர்ஜி சுத்தமாக வந்துட்டு தவிடுபடியாக போகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பிளான் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. நீங்கள் போடுற எஃபர்ட் மூலமாக டிலே ஆகிட்டு இருக்கிற விஷயத்தை உங்களால் செயல்படுத்த முடியும். பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ஒரு புரிதலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பாஸ்டே யோசிச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ பட் நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்களை நினச்சி அதிலிருந்து என்ன வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றதுல கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடணும். ஓகேவா? அண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அது டிலே ஆகுறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு சிலர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, டிலே ஆகுது, நடக்கலை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருதா?
பட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்றதை பார்க்குறேன். இங்கே ஸ்டார் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக அமையும். ஓகே, வாட் இஸ் திஸ் 5 of Pentacles? எம்பரஸ் இருக்குது. ஸோ வேலையிலேருந்து உங்களுக்குலாம் நியூ ஜாபுக்கான வாய்ப்பு இருக்குது. மணி ஆர் பிஸ்னஸ் லாஸ் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கண்டிப்பாக அந்த 5 of Cups எம்பரஸ் இருக்குது. நியூ ஜாப், நியூ ஓப்பனிங்ஸ். ஓகே, ஹெர்மிட், 3 of Pentacles. உங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். ஓகே, சில வாய்ப்புகள் வரலாம். பட் நீங்கள் தான் அதை வந்து டிசைட் பண்ணணும். ரொம்ப யோசிக்கிறீங்க, அந்த ஒரு எனர்ஜி தெரியுது. உங்களுக்கு யாராவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாலோ அதையும் வந்து திங்க் பண்ணுறீங்க அதிகமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாட் இஸ் திஸ் டவர்? நியூ பிகினிங். ஓகேவா, ஃபினான்ஷியலி லவ்வர்ஸ் 2 times நம்ம பார்க்குறோம். டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை ஏற்படும். அப்புறம் சாய்ஸஸ் இருந்தாலும் அன்ஹெல்தி சாய்ஸஸ் இருந்தாலும் அதுவும் வந்து அது வேலைக்காகாது. ஓகே, சரியானதை சூஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிள் ஃபார்முக்கு நீங்கள் வருவீங்க. கரியர் ரிலேட்டடாக பொருளாதார நிலையில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற விஷயத்தில் வந்துட்டு தொடர்ந்து பழசை மறந்துட்டு எஃபோர்ட் போடுங்க, உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஓகே, அண்ட் எனிகோ உங்களுக்கு வர ஆஃபர் பற்றின ஒரு நீங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை யோசிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆஃபர் வரலாம். அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, மேபி ஒரு சிலர் இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு அதில் ஸ்டெப் எடுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான தீர்வு வந்து அகெயின் டெவில். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த டெவில் அப்படின்றத நான் பார்க்குறேன். ரொம்ப மண்டை குறைச்சலாக இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கலாம். பட் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு அமையும். ஓகேவா, ஸோ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். சம்வாட் ஏதாவது பூஜை பண்ணுறது ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஸ்லோலி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்கள் போவீங்க, கவலைப்பட தேவையில்லை. ரைட், நம்பிக்கை உங்களுக்கு தேவை. பாஸ்டெல்லாம் மறந்து ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஓகேவா, சாரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு இருக்குமா இருக்காதுன்னா ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவான மைண்டு வந்து அமையும். ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் அடிக்டாக இருந்தீங்க, அந்த இது பேர் என்ன டெவல் எனர்ஜி இருந்தது அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும். ஸோ மணி ரிலேட்டடாக ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஐடியா, கிளாரிட்டி, நீங்கள் பொறுமைக்கான ஒரு ரிசல்ட்டு அது எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ எஸ், நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. பாஸ்டில் நடந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஹீலிங் வந்துட்டு அலோவ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கலாம். டிசம்பரில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க கரியர் ரிலேட்டடாக. ஓகே, நீங்கள் தான் வந்து ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். ஓகேவா, please spirit, what about the relationship? Sorry. எல்லா விஷயத்துலையும் தடுமாறுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு.
எனக்கு உங்களுக்கு கார்டு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பதட்டம் ஃபீல் ஆகுது. வை? ஸோ நல்ல ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக. அது ஒன்று தான் ஹெல்ப்ஃபுல். வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுற மாட்டாங்க. ஓகேவா? தொடர்ந்து வந்து ப்ரேயர் பண்ணுங்க. உட்காருங்க. தினம் ஒரு 1/2 hour ஒரு ஜெபமாலை வாங்கிக்கோங்க. 108 இருக்கும் இல்லையா? அதில் வச்சு அது இந்த விரலில் எப்படி வச்சுக்கணும் காட்டும் உங்களுக்கு எப்படி வச்சுக்கணும்னு. 1 second. எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த விரல் எப்படி வச்சுக்கணும், மடி காலை சம்பளம் போட்டுக்கோங்க. பட் இது மடியில் படக்கூடாது. கையை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும். இந்த ஸ்டார்டிங் இந்த விரலை இப்படி வச்சு நீங்கள் இப்படி உருட்டணும் மந்திரம் சொல்லிட்டு. ஓகேவா? ரைட்? ஏதோ ஒன்று பண்ணுங்க. அது ரொம்ப வந்து நல்லது. உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கும், ஒரு புத்துணர்வை கொடுக்கும், புதிய விஷயங்களை வந்து கொண்டு வரும் வாழ்க்கையில். அதுவும் ஏர்லி மார்னிங் எழுந்து பண்ணுங்க, இன்னும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. இல்லை ரொம்ப பயம் இருக்குது, மன தடுமாற்றம் இருக்குது அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் மெடிசன் டாக்டரோட அட்வைஸ் இல்லை யார்கிட்டையாவது அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் அது கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் லெட்ஸ் சி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் நமக்கு ஆன்மீக வழிபாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லை ஏதோ ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த விளக்கு போடுறது கண்டினியூஸாக பண்ணலாம். ஓகே? விநாயகருக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு எது பண்ணணும்னு தோணுதோ ஒரு கண்டினியூஸாக ஒரு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா லெட்ஸ் சி. Justice, Queen of Wands. யாரையும் இங்கே ஏமாற்றலாம், இல்லை ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஏமாத்திருந்தாங்கன்னா அதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதிகமாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே? ஸோ உங்களால் எதுவுமே முடியும். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் நீங்கள். ஓகே? நீங்கள் தொடர்ந்து வந்து தூங்காமல் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. லெட்ஸ் சி டிசம்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். டிவைனுடைய சப்போர்ட் இருக்குது. இன்ஃபைனைட் சப்ளை உங்களுக்கு இருக்குது, பவர் இருக்குது. ஓகேவா? ஸோ சம்ஒன் இஸ் ஷோயிங் டிட்டாச்மெண்ட். ஒரு பர்சன் சம் டிட்டாச்சாக தெரியுறாங்க. ஓகே? அவங்க மணி பாதுகாக்கணும்னு நினைக்கலாம், இல்லை எனர்ஜி பாதுகாக்கணும், இல்லை அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். சும்மா வெளியே தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க தெளிவாக இருக்கிற மாதிரி. வாட் இஸ் திஸ் 7 of Swords, 9 of Cups and 3 of Wands. ஸோ நீங்கள் விரும்புகிற விஷயம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கும் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்குது. ஓகேவா? நீங்கள் மற்றவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு நமக்கு லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் வரும் சந்தோஷம் வரும்னு நீங்கள் காத்துட்ருக்க வேண்டாம். மற்றவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அவங்க மேலும் மேலும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. ரைட்? உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் வந்துட்டு கவனம் செலுத்தணும், எஃபர்ட் போடணும். ஸோ வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ்? நியூ பிகினிங், 7 of அகைன் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது. ஸோ இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இல்லைன்னா உங்கள் பர்சன் சம்வாட் அவங்க ஒரு மன்னிப்பு கேட்கலாம், அப்பாலஜி. அதர்வைஸ் சின்னதாக கொஞ்சமாக ஒரு அன்பை வந்து காட்டலாம். ஸோ இல்லை அவங்க அதுக்காக ஒரு நியூ பிகினிங் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே? ஒரு சிலருக்கு அவங்கள லவ் ஆஃபர் பண்ணிட்டு பதிலுக்காக அவங்க காத்துட்ருக்காங்க, இல்லை எஃபோர்ட் போடுறாங்க. அவங்க சைடில் இருந்து என்ன பதில் வரும் அப்படின்ற மாதிரியும் தெரியுது.
9 of swords, Hierophant. Oh, okay. மேரேஜ் பத்தின பயங்கர கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கலாம், தூங்காம இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. பட் இங்க 6 of swords, மேரேஜ் ரிலேட்டடா உள்ள பிரச்சனைகள் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும். ஓகே, வாட் இஸ் திஸ்? 4 of pentacles, டெத், அந்த பய உணர்வு போகும். ஓகே, 4 of swords, 4 பாக்குறோம். எம்ப்ரஸ், ஆல்ரெடி உங்களுக்கு கரியர்ல எம்ப்ரஸ் வந்தது, இங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுவும் அந்த டெக்ல வந்தது எம்ப்ரஸ், இப்போ இந்த டெக்ல வருது. ஒரு சிலருக்கு உங்க பர்சன் வந்துட்டு மதர் எனர்ஜி, அவங்க மதர் இல்ல ஒரு லேடியா இருக்கலாம், அவங்க ரிலேட்டடா ஒரு ஸ்டக் எனர்ஜில இருந்திருக்காங்க, நீங்களும் எதுவுமே செய்ய முடியல, இல்ல உங்க மதரா இருக்கலாம் சம்வாட். பட் அது ஒரு முடிவுக்கு வருது, பிகாஸ் இங்க டெத் இருக்கு, சரியா? ஸோ ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் ஒரு முடிவுக்கு வருது இந்த மந்த் அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் தென் ஒரு ரெஃப்ரெஷ், ரீபில்டு, ரீபர்த் மாதிரி இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஹேங்மேன், 7 of cups, டெம்பரன்ஸ். உங்க பர்சன் வந்துட்டு வெளியில வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. உங்களுக்கு வெளியே ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கலாம், பேசுறது எல்லாமே அப்படி கிளியரா பேசுற மாதிரி இருக்கலாம். பட் அவங்க உள்ளுக்குள்ள டோட்டலி வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. பாஸ்டே யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் மேஜிஷியன்? 10 of wands, 10 of cups, 10 வருது. 3 10 வந்துச்சு. ஸோ யூ கேன் கமெண்ட்ல 10 அப்படின்னு நீங்க பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் நம்ம மணி ரிலேட்டடும் சரி. ஸோ உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு கம்ப்ளீஷன், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வருது, ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ரைட். ஒரு சிலர் இடம் விட்டு இடம் மூவ் ஆறீங்க, ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா அதுல கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்னால சில இல்ல மேரேஜ் ரிலேட்டடா சில ஏமாற்றங்களை சந்திச்சிருந்திருக்கலாம். அதை சரி செய்யறதுக்கு உங்க எஃபோர்ட் கண்டிப்பா தேவைதான். ஓகேவா? மெஜிஷியன், நீங்க மனம் தளராம எஃபோர்ட் போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூ பிகினிங் வந்து லைஃப்ல கொடுக்கும். ஸோ டிசம்பர் மாதம் உங்களோட எஃபோர்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கான மெசேஜ் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர். பொருந்ததான்னு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொருந்தலைன்னா விட்டுருங்க, எடுத்துக்காதீங்க. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எஸ், பட் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.